ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 ஆட்டு தலை. அதை அப்படியே வாங்கிட்டு வந்து தலையை மொத்தமாக அப்படியே குக் பண்ணி வேக வச்சு மசாலா ரெடி பண்ணி குக் பண்ணி இன்றைக்கி தலையை மட்டும் சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிட்றோம், எப்படி சமைக்கிறோங்கிறத பாருங்கள். இது வரைக்கும் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே வெள்ளை ஐக்கானே அமுத்துங்க. ஃபுல்லாக வீடியோவை பார்த்து எல்லா சேனல்லையும் நமக்கு ப்ளா 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 ஏன் அப்படி குளருதுன்னு எனக்கே தெரியல. ஒரே தான் மழை வருது. இன்றைக்கி வயல்வெளிக்குள்ளே போய் சமைக்க முடியல. பக்கத்தில் இருக்கிறதும் வயல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்றைக்கி உட்காந்து சமைக்கிறோம், சாப்பிட்றோம், வெறித்தனமாக சாப்பிட்றோம். இப்போ சாப்பிட்ற யாருமே கண்ணை மூடிக்கிட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ சாப்பிட்றத எங்களாலே பார்க்க முடியல. கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, பயங்கரமாக தான் இருக்குது. தலையே பார்க்குறதுக்கு நாக்கு தள்ளி அப்படியே தான் இருக்குது. நல்லா கழுவிட்டே, ரொம்ப கழுவக்கூடாதுன்னு நிறைய சொல்லுவாங்க. இந்த கறி அப்படியே கடிச்சு இப்போ அப்படியே வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு மசாலாலாம் வேக வைக்கிற டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணி அப்படியே சமைக்கிறோம். போன வருஷம் இதே டைமில் தான் நம்ம வந்து தலை சமைச்சோம். இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடுல பிச்சு இப்படி சாப்பிட போகிறேன் இன்னைக்கு. மக்களே, இந்த விரவு எரிய மாட்டேன்து. மழை பெஞ்சதுனால விரவு இல்லாமல் அங்கே அங்கேன்னு போய் இதை எடுத்துகிட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சிட்டோம். பட்டை, இஞ்சி ஆல்ரெடி போட்டாச்சு. அப்புறம் போட்டுருச்சா? என்ன மக்களே, இதெல்லாம் திட்டம் இது கட் பண்ணிருச்சு. அப்பா, நல்லா ஆவி பறக்க பறக்க லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலரு ப்ளஸ் அந்த பச்சை வடை அடிக்கலாம். அவ்வளோதான். இங்கே ஒரு அப்படி வந்துருக்கு. நல்லா நல்லா பயங்கரமாக வந்திருக்கு. செம்மையாக வந்துருச்சு. வினோத்து செம்மையாக இன்னைக்கு தான் உருப்படியாக அடுப்பு வச்சிருக்க பாரு. ஒரு தலை வேறு லெவல் மம்மே. யார் இதுக்குள்ள தான் மூளை இருக்குது. உடச்சி ஒன்றையும் விடக்கூடாது. இன்னைக்கு பயங்கரமாக சாப்பிடுவோம். எஸ், ஓகே. இன்னும் போதும் என்று நினைக்கிறேன். அப்பா, கொட்டை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு தக்காளியே லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சமைப்போம். ப்ரொசீஜர் ஃபார் அஸ். சால்ட்டு
சிறிதளவு மஞ்சள் தூள். ஆட்டு தலையை போட்டுடலாம். முழுசாக போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி இதை தான் இன்றைக்கி பிச்சு எப்படி சாப்பிட்றோன்னு மட்டும் பாருங்கள். வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. ஆஹா, எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? என்ன ஸ்மெல்லு! ஒரு ரவுண்டு திருப்பி வைக்கும். சாப்பாடு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. தலையை விட கிரேவி சூப்பராக இருக்கும் போல். சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, ouch. Yes. That great karigala. நல்லா வேற லெவலில் சுடுது. சும்மா பயங்கரமாக ஸ்மெல்லாக இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, வேற லெவலு. உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்ட்லி. Okay friends, bye. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்